தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களை, அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் மேய்ப்பர்களும் போதகர்களும் சுவிசேஷர்களும் சபை மூப்பர்களும் வாலிபர்களும் சகோதர சகோதர அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகளும் பாட்டி தாத்தா எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துதலை தெரிவிக்கிற உங்கள் சகோதரன் பாஸ்டர் ராஜ்குமார். ஜீசஸ் பிளஸ் இந்தியா சீவல் சபை பெங்களூர் பட்டணத்திலே கம்மகொண்டநல்லி, மத்திக்கரை மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் பல இடங்களிலே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இங்கே நாங்க ப்ரேயர் ரவுண்டு அப்பப்போ போயிட்டு வருகிறோம். அப்பப்போ சபைகளில போய் பாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் நடத்திட்டு வரோம். சில ஊழியர்களோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில டெல்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த மாதிரி அநேக நார்த் சைட்ல கூட நாங்க அநேக ஊழியர்களோடு கூட இணைந்து ஜெபம் செய்து வருகிறோம். அப்பப்போ போய் ப்ரேயர் பண்ணிட்டு கூட வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேசத்தின் வெளியில சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, நைஜீரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாகிஸ்தான் மற்றும் பல இடங்களில பல தேசங்களில் இருக்கிற அநேக தேவதாசங்களோடு கூட நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக, கூகுள் மீட் மூலமாக பல பதிகளில நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம். எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வந்து கொண்டிருக்கிற காலத்துல தேவனுடைய சபைகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படணும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2014 எங்களுக்கு டெல்லியில இந்த ஊழியத்தை கொடுத்தார். அந்த பகுதிக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இயேசுப்பா வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு ஊழியம் இது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஜெப ஊழியம், சபை ஊழியம் செய்து கொண்டிருந்த நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை பேர் ஆண்டவர் கிருபை செய்தார். 233 தேசங்கள், இன்னும் அதிகமா கூட்டி சேர்த்தார் 250 தேசங்கள், 850 கோடி ஆத்மாக்கள் கிட்டக்கிட்ட வளர்ந்து வருகின்ற உலகத்துக்காக செபிக்க ஆண்டவர் ஜெப ஊழியத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒரு தேவனுடைய மகனாக உங்கள் நடுவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஊழியத்தின் அனுபவங்கள் 2026 உங்க முன்னாடி நிக்கிற நான் 1992 கர்த்தருக்குள்ள ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 91 ஒரு விசுவாசியாக நான் ரட்சிக்கப்பட்டு 92 97 வரைக்கும் ஊழிய பயிற்சிகளை பெற்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து நான் என்ன செய்யப்பட்டேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யப்பட்டேன், என்னுடைய ஊழியங்களை செய்ய 2026 வரைக்கும் அநேக கிளை சபைகளை ஊழியர்களை எழுப்பி அநேக கிளை சபைகளை கட்டவும், அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்த சபைகள் அநேக இடத்துல சாதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் டி ஆசீர்வாதம் தஞ்சாவூர்ல இருக்கிறார்கள். அருமையான நல்ல போதகர். அவர் என்னை கிறிஸ்துக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணும்படியாக என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதனால நான் தினகரனையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தினகரனையா மற்றும் எசிகேல் பிரான்சிஸ், சாம் ஜபோதர அண்ணா, முகமது சிலாசஸ் அண்ணா, பால் தினகரன் அண்ணா, பால் தங்கையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக தேவதாசங்களை நான் ஊழிய பாதைகளை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள், சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தேவதாசர்களுடைய நம் இந்தியாவிலே அநேக பிரகாசிக்கப்படுகிற அநேக தேவதாசரை பார்த்து ஜெப வாஞ்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழியில் நடத்தினார். அல்லேலூயா. வெளியே இருக்கிறதான பால்யாச்சோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபை குறித்து சாட்சி கேள்விப்படும் போது நானும் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும் தேசத்துக்காக என்று சொல்லி இன்ஸ்பயர் ஆனேன். நிறைய ஊழியக்காரர்களுடைய வரலாறு, பில்லி கிரஹாம், பென்ஹாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றும் ரெனாட் போங்கே, பெனிஹின், டிபி ஜாஷுவா, ஓரல் ராப்பர், கென்னத்தகின், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டிஎல் ஆஸ்பான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வில்லியம் கேரி மற்றும் அநேக தேவதாசனுடைய சாட்சி, டிஎல் மூடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல பேருடைய சாட்சிகள் கேட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில உற்சாகப்பட்டு இந்த ஜெப ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவரே நடத்தினார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். உங்க நடுவிலே நான் இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறேன். உங்கள் நடுவிலே வாருங்கள், எல்லா தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்ற நிகழ்ச்சியில எங்க போவாதீங்க, தயவு செய்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். பாடல் பாடின அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு நான் சொல்லல, பிரசங்க கேட்ட அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு நான் சொல்லல. அதை விட ரொம்ப ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? ஜெபம் செய்ய ஜெபம் முடியுதாங்க. இந்த ஜெபம் எல்லா இடத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடுக்கும், என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் இந்த ஜெப ஊழியம் விசேஷமானது. ஆக தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, சென்னை பட்டணத்துக்காக, தமிழ்நாடுக்காக, இந்தியாவுக்காக, உலகத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறின கொஞ்சம் விஷயத்தை நம்ம தியானிக்க போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? சங்கீதம் 16:10 பார்க்கும்போது, உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண விட்டேன் இல்லைங்களா, காண ஒட்டி, அவருடைய பரிசுத்தங்களோட விழுவே
காணாதபடிக்கு செய்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஓசியா 6:2, முன்னோர் நாளிலே நம்மை எழுப்புவார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். ஓசியா 6:2 நிறைவேறினதா? ஆமா, நிறைவேறினது. மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24, யோவான் 20 நாம் பார்க்கும்போது சிலுவையில மரித்த 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து புதிய ஏற்பாட்டிலே அவர் சாட்சியாக என்ன செய்தார்? அவர் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால வரலாற்று முக்கியத்துவத்தின்படி அவர் என்ன செய்யப்பட்டார்? அவர் சாட்சியானார். கலிலேயா கடலோரம் அந்த சீஷர்களுக்கு என்ன செய்தார்? இருந்து அந்த தைரியப்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவங்க என்ன செய்தார்? ஆரம்ப சபைகளே வேகமாக வளர்ச்சி செய்ய அங்கே பரிசுத்தாவின் கிரியை செய்தார். அதனால இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். உண்மையான சாட்சி அது சொன்னது அப்படியே நிறைவேறப்பட்டது. பரிசுத்த ஆவியின் வருகை யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி வரும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்னார் இல்லையா? என் ஆவியை எல்லா மாம்சமான மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறப்பட்டது. பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 120 பேரு கூடி இருந்துதான் மேல் வீட்டில பரிசுத்த ஆவி இறங்கினாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நிறைவேறினது. புதிய ஏற்பாட்டில் சபை திறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவும் என்று சொல்லி மத்தேயு 24:14 சொன்னார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் சொன்னார் இல்லைங்களா? ஆம்பிரியமானவர்களே, ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் என்ன செய்தது? அந்த நாட்களிலே சுவிசேஷம் பரவினது. 1ஆம் நூற்றாண்டிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னர் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா போன்ற அநேக இடத்துல அது பரவினது. இன்று ஆயிரக்கணக்கான மொழிகளிலே வேதகம் கூட மொழிபெயர்க்கப்பட்டது. உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்துவனுடைய நாடுகளாக கடைசி நாட்களிலே இருக்கிறது. மற்றமல்ல, டெலிவிஷன் மூலமாக, ஸ்தோத்திரம், அநேக டிவி சேனல் மூலமாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. நிறைய யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக இல்லைங்களா? அதனால சொன்ன வார்த்தைகள் அப்படி. ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்றால், நம்முடைய தேவன் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. சபை நடத்துறவங்க, ஊழியத்தை செய்யறவங்க அல்லது சோர்ந்து போக கூடாது. விசுவாசிகள் சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டத்தில் கடந்து போயிட்டு இருந்தாலும், நாம் தேவன் உங்க ஜபத்தை கேட்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட நீங்க ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். கடன் பிரச்சனை மாற்றுவார், வியாதிகளை குணமாக்குவார், உங்களுக்கு தேவையான சகலத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவர் உண்மை உள்ளவர். எருசலேமிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, எருசலேம் அழிக்கப்படும் என்று சொல்லி லூக்கா 21:6 சொன்னார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் என்று சீஷர்கள் சொன்னார் அல்லவா? கிபி 70ஆம் ஆண்டுல அப்படியே அது என்ன ஆனது? ரோமா தளபதி டைட்டஸ் தலைமையிலே நகரம் அழிக்கப்பட்டது. யூதர்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. உபாகமம் 28:64 கர்த்தர் உன்னை எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றினது கிபி 70. கிறிஸ்துக்கு பிறகு 70ஆம் ஆண்டிலே அது நிறைவேறினது. யூத ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாரு? ஐரோப்பா, ஆசியா, வட ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு இங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார். உலகம் முழுவதும் அவர் சிதறடிக்கப்பட்டார். வரலாற்று உண்மை சுமார் 1900 ஆண்டுகள், 1900 இயர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனித்த அது என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மீண்டும் ஒரு தேசமாகும் என்று சொன்னார் அல்லவா? அதே போச்சு பாருங்க, என் ஆவியை எல்லா மாம்சமான மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி நிறைவேறது இல்லைங்களா? அப்போஸ்தலர் கர்த்தருக்கு. அது போலவே இங்கே இஸ்ரவேல் மீண்டும் ஒரு தேசமாகும் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது நிறைவேறினது. பாருங்க, நாங்க இங்க பார்க்கிற தேவனுடைய கவனமாக கேளுங்க. ஏசாயா 66:8 ஒரே நாளில் ஒரு தேசம் பிறக்குமோ? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் தரிசனத்தை பார்த்தார் அல்லவா? நிறைவேற்றப்பட்டது. மே 14, 1948 இஸ்ரவேல் தேசம் மீண்டும் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை ஒன்று வீண் போகவில்லை. ஆகனால உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் உறுதியா இருங்க, அவர் வருவார்.
இயேசுப்பா வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவருக்காக ஆயத்தப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்புவார்கள். எசேக்கியேல் 36:24 உலகம் எங்கும் தேசங்கள் இருக்கிற கூட்டி கொண்டு வருவேன் என்று சொன்னார் இல்லைங்களா? அது நிறைவேறினது. 1948 இருந்து இதுவரைக்கும் ஐரோப்பா, ரஷ்யா, எத்தியோப்பியா, அமெரிக்கா, அரபு நாடுகளிலே பல மூலைகளிலிருந்து யூதர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு பெருகும் என்று சொன்னார். தானியேல் 12:4 அறிவு பெருகும். பிரியமானவர்களே, இப்போது காணப்படும் முன்னேற்றங்கள் பார்த்தீங்களா? மின்சாரம், தொலைபேசி, விமானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலக்ட்ரானிக்ஸ், செய்திகள், விண்வெளி ஆய்வு எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? ரொம்ப பாஸ்டா இருக்குது. அதெல்லாமே ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு இல்லைங்களா? பயங்கரம். பிரியமானவர்களே, எல்லாரும் கூட ஆச்சரியப்படுறாங்க இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை அப்போனா இயேசு மீண்டு வரேன்னு சொன்னாரு. அது நிறைவேறுமா நிறைவேறாதா? இதுக்குதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இயேசப்பா வராருங்க, சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரைவாக செல்வார்கள் என்று சொன்னார். தானியேல் 12:4 பலர் அங்கும் இங்கும் ஓடி திரிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, அதிக வேகமாக ரயில்கள், விமானங்கள், உலக சுற்றுலா, அநேக காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது? சர்வசாதாரணமாக போகுது. போட்டுங்க, ஷிப்புங்க, காருங்க, டூ வீலருங்க, எதை பார்த்தாலும் போயினே இருக்காங்க. டிராபிக் ஜாம். என்னங்க வேத வசனம் சொல்லப்பட்டது அதை ஜனங்களே, கர்த்தருக்கு சொல்லுங்க. ஏசாயா 66:8 ஒரே நாளில் ஒரு தேசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிறக்குமா என்று சொல்லி எப்படி சொன்னாரோ வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுது? நிறைவேறுது. கடைசி நாட்களில் அடையாளங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்த 24 சொன்னாரு, லூக்கா 21 சொன்னாரு, 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்ட குறிப்பிட்ட அனைத்துமே என்ன செய்யப்பட்டிருக்குது? இந்த நாட்களில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கும் கூட ஆண்டுடைய வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசங்கள் எங்கும் கொள்ளை நோய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை விட்டு விலகுதல், சுயநலம், அதிகாரம் அநேக ரீதியிலே நடக்கிறது. தேவர்களை போர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறபடினால நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? இயேசப்பா சீக்கிரம் வரார். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் என்று சொன்னால், ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ போன்ற வாலிபர்கள் எழும்பணும். இது வாலிபர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வேற வேற வெளியில கேம்ஸ் ஆடுறது, லவ் பண்ணி பிரேக்கப் ஆகுறது, சூசைட் பண்றலான்னு நினைக்கிறது, வேலையில படிக்க முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. வாலிபர்களுக்கு நான் ரொம்ப 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 நான் வாலிப சோதனைக்காக ரொம்ப தேவனிடத்துல மன்றாடிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் கூட வாலிப நாட்கள மன உடைஞ்சி 7 முறை சூசைடுக்கு நான் ட்ரை பண்ணது. பிரியமானவர்களே, 7-8 முறை நான் ட்ரை பண்ணி நான் சாகணும்னு சொல்லி என் வாழ்க்கை வெறுத்து போன ஒரு நாளையில ஆண்டவராக இயேசுவை நான் ரட்சித்தார். இன்னைக்கு கூட வாழ்க்கை வெறுத்த நிலையில இருக்கிறார்களா? அவளுக்காக இன்னைக்கு நாம் விடாம செய்யணும். உலகம் எங்கும் இருக்கிறவர்களுக்கு எல்லா வாலிபர்கள், சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாலிபர்கள் தானியேலை போல ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன ஆகணும்? ஆகணுங்க. யோசேப்பு எப்படி இருந்தார்? ஆதியாகமம் 39:9 பார்க்கும்போது, நான் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பெரிய பாவங்களை செய்வது எப்படி என்று சொன்னார். ஐயோ, எவ்வளவு அருமையான ஒரு வாலிபனுங்க. அல்லேலூயா. எந்த தேசத்துல இருந்தாரோ அங்கேயும் கூட தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆளை இல்லை, போதகர்கள் இல்லை, அந்த இயேசப்பனுடைய எந்த ஒரு காரியங்கள் அங்க இல்லை. இருந்தாலும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். தானியேலை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தார்? ராஜா தடை விதித்த அந்த ஜெபத்துக்கும் தடை விதித்தாலும் நிறுத்தவில்லை. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட வாலிபர்கள் வேணும். அல்லேலூயா. 3 வேளை ஜெபிக்கிற வாலிபர்கள் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமா இப்படி நான் பாவம் செய்வேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள் வேணும். மோசே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்தார் என்று சொன்னார்? பிரியமானவர்களே, அரண்மனையை சுகத்தை திறந்தார். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பப்பட ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட வாலிபர்கள். எலிசா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா எப்படிப்பட்டவர்கள்? 450 பாகம் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்று மக்களை தேவனிடத்துல திருப்பினார். அப்படிப்பட்ட வாலிபர்களாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனை போல என்ன செய்யணும்? ஸ்தேவானை போல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தேவானும்
தேவனுக்காக நல்ல ஒரு வேதத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எத்தனை அருமையான சரித்திரத்தை புட்டு சொல்றாங்க தெரியுங்களா? அருமையான சரித்திரத்தை ஆபிரகாமில் இருந்து சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் அப்படியே கிளியரா சொல்றாங்க. எவ்வளவு அருமையான தேவன். அப்போ வேதத்தை பேசுகிற வாலிபர்கள் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் கூட நல்லபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். பிலிப்பியர் 3:8 நம்ம பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். எல்லாவற்றிலும் இழந்தாலும் கிறிஸ்துவே பிடித்து கொண்டார். எல்லாவற்றையும் இப்படிப்பட்டது. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாடுல இருந்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தமிழ்நாடுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்க. முதலாவது சென்னை பட்டணம், அதுக்கடுத்து தமிழ்நாடு. சென்னை பட்டணத்துக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், சென்னை பட்டணத்துல கிட்டத்தட்ட 2 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. ஜெபம் பண்ணலாமா? சென்னை பட்டணத்தில் வாலிபர்களுக்காக, அன்பின் ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் தான் எங்களுக்கு வேண்டும். தானியேலை போன்ற 3 வேளை ஜெபிக்கிற வாலிபர்களாக வாலிபர்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பாவத்தை வெறுக்கணும், தேவனுக்கு பயபக்தியா நடக்கணும் என்று யோசிப்பு போன்ற வாலிபர்கள் வேண்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மோசே ஆண்டவரே அரண்மனை சுகத்தை எல்லாம் கர்த்தருக்காக வெறுத்து தேவனுடைய ஜனங்களை பாடம் முடிக்கணும் என்று வந்தார்களே, அப்படிப்பட்ட வாலிபர்களா மாறணும். இயேசுப்பா நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் தேவனை அறியத்தக்கதான அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணினானே, அப்படிப்பட்ட வாலிபர்களா ஆண்டவரே உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஸ்தேவானை போன்ற வாலிபர்கள் ஆண்டவரே எவ்வளவு அழகா வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு அறிவித்த அந்த ஸ்தேவானை போல வேண்டுமே. அப்பா எங்கள் தேவன், இந்த ஹல்லேலூயா சென்னை பட்டணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபர்கள் ஆண்டவரே குடிக்கு ஆண்டவரே போதைப் பொருட்களுக்கு அடிமையாக ஆண்டவரே லவ் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதுல ஒரு காதல் என்கிற ஆண்டவரே அந்த மாயத்தில அந்த மாயையில விழுந்து ஒரு சிலர் அந்த மாயில உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே வெறுக்கப்பட்டு ஆண்டவரே தற்கொலை செய்யணும் என்று டிஸ்டர்ப் ஆயிருக்கிறதான எல்லா வாலிபர்களையும் காப்பாற்றுவீராக, ரட்சிப்பீராக. ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசுவின் நாமத்தில் சகோதர சகோதரர்களை நீங்க தொடுவீராக. சென்னை பட்டணத்துல ஒரு வாலிபனும் கெட்டு போக கூடாது, ஒரு வாலிபன் அழிந்து போக கூடாது. எல்லா வாலிபர்களும் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவர். சபைகளில் வாலிபர்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும், ஊழியர்களில் எழுப்பி பிரகாசிக்கட்டும். ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே நல்ல உதவி செய்யக்கூடியவர்களாக, குடும்பத்துக்கு தகப்பனுக்கு தாய்க்கு ஆண்டவரே சொந்த உதவி செய்கிற வாலிபர்களாக எழுப்பட்டு வாலிப சேனை ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அது போலவே கர்த்தருக்கு சொத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கடலக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், இங்க இருக்கிறதான எல்லா வாலிபர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலே 9 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? லட்சக்கணக்கானோர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அவங்களால வேலை இல்லாம இருக்கிற வாலிபர்கள், கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, 12 வயசுக்கு மேற்பட்டு ஆண்டவரே 30 வயசு வரைக்கும் கூட அநேக வாலிபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அப்பா அநேக தகப்பன் இழந்து தாய் இழந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. பல வழியில் ஆண்டவரே அநாதைகளாக சிலர் இருக்கிறார்கள். சிலர் உணவில்லாம உடையில்லாம அப்பா பாக்கெட் மணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏசப்பா வாலிபர்களுடைய கஷ்டம் பார்க்க முடியல. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுக்காக செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தகப்பனே நல்ல வாலிபர்களுக்கு வேலை கொடுங்கதையா, தயவு செய்து நல்ல நல்ல வேலை கொடுங்க, படிப்பு கொடுங்க, அவருக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும். வாலிபர்களுக்கு ஆண்டவரே எல்லா போதை பொருட்களில் இருந்து ஆண்டவரே அந்த பைத்தியத்திலிருந்து விடுதலாகட்டும். நல்ல மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்கள் லவ் பிரேக்கப் ஆகாதபடிக்கு, லவ் செய்கின்ற பிள்ளைகள் அவள் பாதுகாக்கப்படும்படியாக, லவ் செய்ய போகிறவங்க அவளே அந்த வழியில போகாதபடிக்கு தேவனே எல்லாமே அந்த மாய உலக இச்சைகள் ஆண்டவர் மாம்ச இச்சைகள் அவர்கள் ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதபடி, தங்கள் உள்ளத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி, தன்னுடைய நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லாருடைய நிம்மதியை காப்பாற்றுங்க. எல்லாருக்கும் சமாதான
ஞானத்தை கொடுங்க. எந்த வாலிபனும் எந்த வாலிப வாழ்க்கை இழந்து போக கூடாது ஐயா. எல்லாரும் ரட்சிங்க. சபைகளில் ஊழியத்துல இணைத்து ஒவ்வொரு வாலிபனும் சபைகளில் இணைக்கப்படட்டும். வர்ஷிப் லீடர்களாகட்டும், மியூசிக் வாசிக்கட்டும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். எல்லா வாலிபனுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போல, ஸ்தேவானை போல, ஆண்டவர் யோசேப்பை போல, தானியேலை போல, ஆண்டவர் பவுலை போல, மோசே போல, அல்லேலூயா, ஒவ்வொரு வாலிபனும் தமிழ்நாட்டு எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் இருக்கின்றதான ஒவ்வொரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்டேட்காக நம்ம என்ன செய்வோம்? ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பশ্চিಮ வங்காளம், அண்டமான் நிக்கோபார், சண்டிகர், தாத்ரா, ஹவேலி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக், புதுச்சேரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் இருக்கின்றதான கிட்டத்தட்ட 30 ஸ்டேட் இருக்கு பிரியமானவர்களே. 30 ஸ்டேட், 150 கோடி ஆத்மாக்கள் இருக்கின்ற இந்தியாவில் பிரியமானவர்களே. வாலிபர்கள் எவ்வளவு இருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி என்று சொல்லி ஒரு பார்ட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆனது. இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆனது. பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வாலிபர்களுக்கு காக்ரோச் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னாங்கன்னு சொல்லி பிரியமானவர்களே அது பரவி ரொம்ப காக்ரோச் பார்ட்டி நீங்க எல்லாம் பார்த்திருக்கல. இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வந்திருக்கல, யூடியூப்ல. அப்படி ஒரு வாலிப கூட்டம் எழும்பி இருக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் செய்யறது சரியில்லை, இது அது சரி பண்ணணும் என்று சொல்லி எழும்பி இருக்காரு. ஒரு வாலிப சேனை உண்மையிலே தேசத்துல பலப்படணும். நாம் அப்படியா ஜெபம் பண்ணணும். காக்ரோச் பார்ட்டி வரணுமா? இல்ல, இன்னும் அதை விட ரொம்ப சூப்பரான பார்ட்டியாக வாலிபர்கள் எழும்பி அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த் தேசத்துக்காக அவர் காட்ட வேண்டும். ஜனங்களுக்காக ஜாதி மதம் பார்க்க கூடாது, மொழி பார்க்க கூடாது. ஜாதி மதம் மொழி இது 3 விட்டுட்டு யூத்ஸ், அவ்வளவுதான். இந்தியன் யூத்ஸ் அல்லேலூயா பார்ட்டி, இந்தியன் யூத்ஸ் பார்ட்டி என்று சொல்லி என்ன செய்யணும்? எழும்பணும். இல்லைன்ற வேற ஏதோ தேசத்துக்கு சப்போர்ட்டிவா எழும்பி பிரகாசிக்கணும். அரசியல போய், ஸ்போர்ட்ஸ்ல போய், வேற வேற அநேக கண்டுபிடிக்கல இன்ஜினியர்ஸா மாறணும். நம்முடைய வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்க. ஆமா, அவங்க என்ன செஞ்சாலும் கூட நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம வாலிபர்கள் நல்லா இருக்கணும், நம்ம தேசத்தின் வாலிபர்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்கு வாங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, நம்ம தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் வாலிபர்கள் இருக்கிறாங்க ராஜா. அப்பா, வாலிபர்கள் படுகிற கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் வழியில வஞ்சகம், மோசம், அநியாயம், அக்கிரமம், பொறாமை, எரிச்சு, மந்திரம், பில்லி, சூன்யம், குடி, ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி, ஆண்டவரே ரிசல்ட் ஃபெயில் ஆகி தவிக்கின்றார்களே. படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகி அப்பா கஷ்டப்படுகிறார்களே என் தேவனே. அப்பா லவ் பிரேக்கப் ஆகி ஆண்டவரே எத்தனையோ பெண்கள் வாலிப பிள்ளைகளை மோசப்படுத்தி ஒரு பையனை காதலித்து இன்னொரு பையனை காதலிக்கிறது. ஒரு சிலர் ஆண்டவரை 3-4 கள்ள காதல்கள் செய்கிறார்கள். அதே போல சில பசங்க கூட கர்த்தாவே அப்பா காதல் விஷயத்துல தவறாக நடக்கிறார்கள். இது கேட்டு மனம் உடைந்து மனம் சோர்ந்து அவனை இவனை வெட்ட, இவன் அவனை வெட்ட, அவன் இவனை பகைக்க என்னென்னமோ குழப்பங்கள், என்னென்னமோ சண்டைகள். ஐயா வேண்டாம்ப்பா, வேண்டாம். இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும், சண்டைகள் நீங்கட்டும். ஆண்டவரே திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல வாலிபர்கள் நல்ல வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கட்டும். கடன் பிரச்சனை இருக்க வாலிபர்கள் விடுதலை ஆகட்டும். மந்திரக்கட்டு, பிலிசன் இருக்கட்டும், சேவனை கட்டும், ஒளிந்து போகட்டும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் என் தேசத்துக்காக ஆண்டவரே மோசே போல, எலியாவை போல, யோசேப்பை போல, தானியேல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ போல, ஒரு பவுலை போல எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு ஸ்தல போல பிரகாசிக்கட்டும், ஒரு தேவராளை போல பிரகாசிக்கட்டும், ஒரு அன்னாளை போல பிரகாசிக்கட்டும், ஒரு எலிசபெத்தை போல, ஒரு சாராளை போல பிரகாசிக்கட்டும். என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப சகோதர தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். அவனுக்காக சப்போர்ட்டிவாக கவர்மெண்ட் எழுப்பட்டும். அவனுக்காக சப்போர்ட் பண்ண தகப்பன்மார், தாய்மார்கள், சொந்த பந்தங்கள் எழுப்பட்டும், சபைகள் எழுப்பட்டும், ஒவ்வொருவரும் கர்த்தாவே போதகர்கள் எழுப்பட்டும். வாலிப சேனை கர்த்தருடைய சபைக்கு ஊழியர்களுக்கு உதவியாக நிற்கட்டும். ஒரு நாட்களிலே
எங்க தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் இறங்கட்டும், ஆசீர்வதி. தேசத்தின் வாலிபர்கள் எல்லாம் தேவனுக்கு சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு ஆத்மா கூட சாத்தான் டச் பண்ணக்கூடாது ஆண்டவரே. சுற்றிலும் இயேசுவின் ரத்த கோட்டை, அல்லேலூயா, வார்த்தையின் கோட்டை, பரிசுத்த ஆவியின் கோட்டை உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது உலகம் எங்கு இருக்கின்றதான, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உலகம் எங்கு இருக்கின்றதான தேசங்களுக்காக என்ன செய்யலாம் ஜெபம். பிரியமானவர்களே, ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அண்டோரா, அங்கோலா, ஆன்டிகுவா, பர்புடா, அர்ஜென்டினா, அர்மேனியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, அஜர்பைஜான், பஹாமஸ், பஹ்ரைன், பங்களாதேஷ், பர்படாஸ், பெலராஸ், பெல்ஜியம், பேலிஜ், பெனின், பூட்டான், பொலிவியா, போஸ்னியா, அர்ஜென்டினா, போட்ஸ்வானா, பிரேசில், புருனே, பல்கேரியா, பர்கினா ஃபாசோ, பருண்டி, நேபாளே, காம்போடியா, கமரூன், கனடா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சாத், சிலி, சீனா, கொலம்பியா, கொமரோஸ், காங்கோ, பிரஜாவில், டிஆர்சி, கோஸ்டாரிக்கா, காங்கோ, குரோேஷியா, கியூபா, சைப்ரஸ், செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், ஜிபூட்டி, டொமினிக்கன் ரிப்பப்ளிக், ஈஸ்ட் டிமோர், ஈக்வடார், ஈஜிப்ட், எல் சல்வடார், ஈக்வட்டோரியா, கினி, எரிட்ரியா, எஸ்டோனியா, இஸ்வாத்தினி, இத்தியோப்பியா, பிஜி, பின்லாந்து, பிரான்ஸ், கேபன், கேம்பியா, ஜார்ஜியா, ஜெர்மனி, கானா, கிரீஸ், கிரெனடா, குவாட்டிமாலா, கினி, பின்சா, கயானா, ஹைட்டி, ஹொண்டராஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், அயர்லாந்து, இஸ்ரேல், இட்டலி, ஜமைக்கா, ஜப்பான், லித்துவேனியா, லக்சம்பர்க், மடகாஸ்கர், மலாவி, மலேசியா, மால்டீவ்ஸ், மாலி, மால்டா, மார்ஷல், மெரிட்டோனியா, மாரிஷஸ், மெக்சிகோ, மிக்ரோனேஷியா, மோல்டோவா, மொனாக்கோ, மொங்கோலியா, மொண்டெனெக்ரோ, மொராக்கோ, மோஞ்சாம்பிக், மியான்மர், நெமிபியா, நௌரு, நேபாள், நெதர்லாண்ட்ஸ், நியூசிலாந்து, நிரகோகுவா, நைஜர், நைஜீரியா, நார்த் மெசடோனியா, நார்வே, ஓமன், பாகிஸ்தான், பலாவு, பனாமா, பாப்புவா நியூ கினி, பராகுவே, பேரு, பிலிப்பைன்ஸ், போலாந்து, போர்ச்சுகல், கத்தார், ரொமேனியா, ரஷ்யா, ருவாண்டா, சென்ட் கிட்ஸ், நேவிஸ், சென்ட் லூயிசா, சென்ட் வின்சென்ட், சென்ட் கிரெனடேஸ், சமோவா, சான் மெரினோ, சவுதி அரேபியா, செனகல், செர்பியா, செஷல்ஸ், டேயாலியஸ், சிங்கப்பூர், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, சோலமோன், சோமாலியா, நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, சுடான், ஸ்பெயின், ஸ்ரீலங்கா, சுரினாம், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, சிரியா, தஜிகிஸ்தான், டான்சானியா, தாய்லாந்து, டோகோ, டாங்கா, டிரினிடாட், டொபாகோ, டுனிஷியா, டர்க்கி, தர்க்மெனிஸ்தான், டுவாலு, உகாண்டா, உக்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், உருகுவே, உஸ்பெகிஸ்தான், வனுவாட்டு, வேட்டிகன் சிட்டி, வெனிசுவேலா, வியட்நாம், யெமன், ஜாம்பியா, ஜிம்பாப்வே. பிரியமானவர்களே, இங்கே இருக்கின்றதான எல்லா நாடுகளும் நான் சொல்லிக்கலாம். 195 நாடு, அதுக்கு மேல சேர்க்கப்பட்ட அநேக நாடு, எல்லா நாடுகளில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணல, கண்களை மூடி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் இருக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. 250 தேசங்கள் கிட்ட இருக்கிறதப்பா, ஸ்தோத்திரம். 150 தேசங்களோடு இணைந்து குட்டி குட்டி தேசங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு 250 வரைக்கும் போயிருக்கப்பா. கர்த்தாவே, 250 தேசத்துல 850 கோடி ஆத்மங்கள் கிட்ட இருக்கிறார்களே அப்பா, ஏசப்பா, அப்பா பாருங்கப்பா வாலிபர்களை, அப்பா வாலிபர்களை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க, அநாதைகளா இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லாம இருக்கிறாங்க. ஐயோ, அண்ணன் தம்பிகளுக்கு அப்பா, சித்தப்பா, பெரியப்பா வீட்டுல சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க ஐயா. ஐயோ கர்த்தாவே, ஒரு வாலிபர் குடி பழக்கத்துல, போதை படையில, அனைவரே அநேக கர்த்தாவே பைத்தியக்காரனாக, ஐயோ வாலிப உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிறதப்பா. வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறாங்க. வாழ்க்கை கேட்டு எத்தனையோ வாலிபர்கள் திருமணம் செய்து அது பிரேக்கப்பா இருக்கு, லவ் பிரேக்கப்பா இருக்கப்பா. அப்பா அப்பா, தற்கொலை செய்து சாவனட்டா வேதனை பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாலிபனை கட்டி துளைக்கப்படட்டும், ஒவ்வொரு வாலிபனுடைய துக்கம் சந்தோஷமா மாறட்டும். பாவ கட்டுகள், சாப கட்டுகள், பந்திர கட்டுகள் விடுதலையாகட்டும். ஒவ்வொரு வாலிபன் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கையானவரை பொன்னாக மாற்றுமே. தானியேலை போல, ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ போல, யோசேப்பை போல ஆசீர்வதியும் ஐயா. மோசே போல, யோசேப், ஆண்டவரே பவுலை போல ஆசீர்வதிங்க ஐயா. நீங்க வாலிபனை ஆசீர்வதிங்க. எஸ்தரை போல, ஆண்டவரே ரூத்தை போல ஆசீர்வதிங்க.
போல ஆசீர்வதிங்க, சாராள் போல ஆசீர்வதிங்க ஐயா. ஒரு கர்த்தாவே தெபராள் போல, எலிசபெத் போல ஆசீர்வதிங்க ஐயா. ரெபெக்காளை போல ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இங்க வாங்க தம்பி தங்கச்சிகள் எல்லாம் உலகம் எங்க ஒரு ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, அப்பா, வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்பா. அவன் நல்ல வேலைகள் வாய்ப்புகள் பெற்றுக்கொண்டு நல்ல திருமணம் செய்து கொண்டு சபைகளில் ஊழியர்களில சேர்க்கப்பட்டு சபைகளை தேவதாசனுக்கு ஊழியர்களுக்கு வந்து ஒரு வாலிபன் கெட்டு போகாதபடி எல்லாரும் ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாருங்கள் எல்லா தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்ற நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. யார் வாலிபல் இருக்கிறவங்க எல்லாம் தொடுங்க, அவர் மேல அபிஷேகத்தை அனுப்பி வல்லமை அனுப்பி கிருபை அனுப்பி ஒவ்வொரு தேசத்துக்காக அல்லேலூயா உலகத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல உடைய கருவிகளாக ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறட்டும். பாவக்கட்டு சாபக்கட்டு எல்லா கட்டும் விடுவிக்கப்படும். அப்படி செய்வதற்காக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரேமாவுடைய மட்டுமாக நாம் ஜெபிக்க கிருபை செய்த எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்க வீடுகளில, உங்க குடும்பங்களில, உங்க சபைகளில் இருக்கிற வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக வாலிப மத்தியில இயேசப்பா நல்ல எழுப்புதலை கொடுக்க போற தொடர்ந்து ஜெபமனுங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். மோரனாதா. காட் பிளஸ் யூ.